வணக்கங்க மக்களே! நான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு மை சேனல் ட்ரில்லியனர் டிகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வீசஸ்னு என்னென்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்வேகரை கான்ஃபிகர் பண்ணுறது நெஸ்ட்.js-லன்னு பார்ப்போம். நம்ம நெஸ்ட்.js-ல டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களே இந்த OpenAI அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி பண்ணணுன்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட OpenAI ஸ்வேகர் கான்ஃபிகரேஷனுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஸ்வேகரை நெஸ்ட்.js-க்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பேக்கேஜோட கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட main.ts ஃபைலில் இவங்க கொடுத்துருக்கிற இந்த கமெண்ட்டை இந்த கோடை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்வேகர் நம்மளோட கோடுக்கு கான்ஃபிகர்ட் ஆயிரும். வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா npm install save nest.js swagger அப்படிங்கிற இந்த கமெண்ட்டை VS கோடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேகர் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம main.ts-ல அவங்க ஃபைலை இப்போ செட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணாமல் நான் ஸ்வேகர் கான்ஃபிகரேஷனை பார்த்தீங்கன்னா தனியாக வைக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா src-க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் ஸ்வேகர்னே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் swagger.config.ts அப்படின்ட்டு ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வேகரோட நெஸ்ட்.js கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது. நான் என்ன பண்ண போகிறேன், main.ts-ல ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த மெத்தடை மட்டும் நான் கால் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட main.ts இதனால நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெஸ்ட்.js-ல ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா main.ts-லேயே நீங்கள் இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் இந்த டியூட்டோரியல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்வேகரை தனியாக எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபைலில் நான் ஸ்வேகருக்கான கான்ஃபிகரேஷன் கோடு பார்த்தீங்கன்னா டைப் பண்ண போகிறேன். ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்பயும் போல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கோடு டைப் பண்ணி முடிச்சிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், செட்டப் ஸ்வேகர் அப்படின்ட்டு. இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப் அப்படின்ட்டு ஒரு பேராமீட்டர் வாங்க போகிறோம். அந்த பேராமீட்டர் பார்த்தீங்க என்னவா இருக்க போகுது அப்படின்னா iNext அப்ளிகேஷனாக இருக்க போகுது. ஸோ அதனால நான் iNext அப்ளிகேஷனை நான் ஆப்புக்கு டைப் பண்ணியிருக்கேன் அந்த பேராமீட்டருக்கு. இது எதுவுமே நமக்கு கொடுக்க போகிறதுல ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷனுங்கிறங்காட்டி நான் வாய்டுன்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஸ்வேகரில் இருக்கிற டாக்குமெண்ட் பில்டர் கிளாஸை புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் டைட்டிலுங்கிற மெத்தட் மூலமாக நான் டைட்டில் செட் பண்ணிக்கிறேன், நெஸ்ட்.js டியூட்டோரியல்ஸ் தமிழ் அப்படின்ட்டு. அடுத்தது செட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு நான் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரில்லியனர் டிகே அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கேன். அடுத்து செட் வெர்ஷனுங்களுக்கு நான் 1.0 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் .buildன்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் பில்டரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட ஸ்வேகர் மாடியூலில் இருக்க க்ரியேட் டாக்குமெண்ட் மெத்தடை கால் பண்ணி நம்ம பேராமீட்டரில் வாங்கின நம்மளோட அப்ளிகேஷனையோ நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆப்ஷன்ஸையும் பாஸ் பண்ணுறேன். இதனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்வேகர் டாக்குமெண்டேஷன் கிடைக்கும். இந்த டாக்குமெண்டேஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரைட் ஃபைல் சிங்க் அப்படிங்கிற மெத்தடில் நான் இந்த ஃபைலுக்கு நேம் கொடுத்துருக்கேன் ./swaggerspec.json. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற இந்த டாக்குமெண்ட் ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா நான் json.stingify யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டோட ஃபுல் JSON ஃபார்மேட் இங்கே இருக்கும்.
இது ஏன் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து போஸ்ட்மேனில் வந்து இம்போர்ட் பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூஆர்எல்லுமே வரும். நீங்கள் போஸ்ட்மேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஃபைலை மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணால் போஸ்ட்மேனில் அழகாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும், எல்லா யூஆர்எல்லுமே என் பாயிண்ட்ஸுமே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் ஸ்வாகர் மாடியூல் இருக்கிற செட்டப்புக்கு அனுப்புகிறேன். இந்த செட்டப் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷனோட யூஆர்எல்ல நம்ம வந்து டாக்ஸ்ன்னு கொடுக்கும்போது, இந்த இடத்துல வந்து நம்ம யூஆர்எலோட எண்ட் பாயிண்ட் கொடுக்கணும். நான் வந்து டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அந்த டாக்ஸ் வந்து என்ன, நம்ம அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாக்குமெண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் கரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட்டாக இருக்கிறங்காட்டி localhost/docs அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து இது மேப் ஆகிருக்கும். ஸோ /docsன்னு கொடுக்கும்போது இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூஆர்எல்ல வந்து இது செட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக யூஐல பார்த்துக்கலாம். அதுதான் இந்த செட்டப் மெத்தட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இந்த மெத்தடை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் ஃபைலில் கால் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா, நான் main.ts போய்க்கிறேன். main.tsல பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்டர் கொடுத்து செட்டப் ஸ்வாகர்னு நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆப் கொடுக்கணுமா, ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் ஆப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆப்பை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாகர் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்வாகர் ஆட்டோமேட்டிக்காக /docsங்கிற யூஆர்எல்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ லைன்ஸை வந்து மெயின் ஃபைலில் வைக்கும்போது நமக்கு வந்து மெயின் ஃபைலோட சைஸ் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா நம்ம நிறைய கான்ஃபிகரேஷன் மெயினில் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது, க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணுங்கிறக்காக இந்த பாட்டை மட்டும் நான் செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி தனியாக ஒரு ஃபைலில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் இந்த கோடே இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்வாகில் வேறு ஏதாச்சும் அடிஷன் கான்ஃபிகரேஷன் பண்ணோன்னா இந்த ஃபைல் தான் க்ரோ ஆகுமே தவிர நம்ம மெயின் ஃபைல் நீட் அண்ட் க்ளீன் எப்பயுமே இருக்கும். இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா Nest.jsோட டாக்குமெண்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணால் அதை கிரியேட் பண்ணாமல் அவங்க டைரெக்டாக இங்கேயே வந்து டாக்குமெண்ட் பில்டர் யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க கிரியேட் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து செட்டப் மாதிரி யூஸ் பண்ணி இங்கே வந்து ஸ்வாகர் யூஐயும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, API/APIன்னு போட்டால் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம /docsங்கிறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் டாக்ஸ்ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணா நீங்கள் ஏபின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் பில்டரை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டான எக்ஸ்பிளேஷனே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சப்போஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் localhost 3000 ஏபின்னு ரன் பண்ணேன் அப்படின்னா அவங்களோட யூஐ இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்வாகரோட டாக்குமெண்டேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் படி இங்கே ஏபிஐக்குள்ள டாக்குன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் இந்த அப்ளிகேஷன் இந்த யூஐ வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். இது மூலிமா நீங்கள் வந்து போஸ்ட் மெத்தடோ கெட் மெத்தடோ எல்லா மெத்தடையுமே நீங்கள் இது பண்ணலாம். நம்ம வந்து கண்ட்ரோலர் பார்க்கும்போது இந்த ஸ்வாகர் யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் யூஐ உங்களுக்கு ஐடியா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வாகர் மாடியூலில் செட்டப், டாக்குமெண்ட்டோட ஆப்ஷன்ஸ், டாக்குமெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து இதில் சில ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது போக என்னென்ன ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டப் ஆப்ஷன், செட்டப் மெத்தட் பார்த்தோம்ல, அந்த செட்டப் மெத்தடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ் தான் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ஜஸ்ட்டு வந்து ஆப்பை பாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் /docsன்னு வரணுமா, யூஆர்எல் ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதான் வந்து செட்டப்போட இருக்கிற ஆப்ஷன்ஸ். அடுத்தது இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கிட்டப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிட்டப்பில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்கும். வேணுன்னா அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி க்ளோன் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அவ்வளோதான் ஸ்வாகர் கான்ஃபிகரேஷன் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு வந்து ஸ்வாகர் கான்ஃபிகரேஷன் எஜெஸ்ட்டில் தெரியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது எனக்கு இன்னும் மேலும் மேலும் வீடியோ க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக்ஸ் வருதோ அந்த கமெண்ட்டில் இருக்கிற டாப்பிக்கில் நான் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.